அடுத்ததாக மலேசியா விக்னேஸ்வர் இப்போ பேசுவார். இவர் நம்முடைய ஆன்லைன் மாணவர். இவரை பற்றின பெருசாக அறிமுகம்லாம் தேவையில்லை. மலேசியாவில் நம்முடைய சுபத்துவ பாபத்துவ விதிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பேசுவார். மலேசியாவில் கூட ஜோதிடத்தை அப்டேட் செய்து கொண்டிருக்கிறார் என்பது இவரை பற்றிய சுருக்கமான அறிமுகம். வணக்கம். இன்றைக்கு நான் பேச போகிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமாக என்னுடைய ஜோதிட அனுபவத்தை தான் பேச போகிறேன். என்னுடைய 27 வயசில் எனக்கு வாழ்க்கையில் எல்லாமே கிடச்சிருந்தது. அதாவது நம்ம ஜோதிட பாஷையில் சொன்னால் சனி 6ஆம் இடத்துல இருந்தார். சனி 6ஆம் இடத்துல கோச்சாரத்தில் இருக்கும்போது நம்ம தான் ராஜா, நம்ம தான் மந்திரி, என்னென்ன கேட்குறோமோ மடியில் விழும். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சனி 7ஆம் இடத்துக்கு வருவார். இப்போ நான் பேச போகிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோச்சாரத்தில் ஜென்ம சனி அஷ்டம சனி என்ன மாதிரியான விஷயங்களை பண்ண போகுது. இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, ஐயா மலேசியாவை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி லக்னாதிபதி அப்படின்ற வார்த்தை குருஜி ஐயாவோட அனுமதியோட குருஜி ஐயாவுடைய போதனைக்கு பிறகு நான் பேசுகிற வரைக்கும் மலேசியாவில் லக்னம்ன்ற ஒரு வார்த்தையும் அஷ்டம சனின்ற ஒரு வார்த்தையும் இல்லை ஐயா. சரி, அப்போ அதுக்கு பிறகு என்னதான் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அஷ்டம சனி வந்தாங்கன்னா அந்த பக்கத்து வீட்டுக்காரன் செய்வேன் வச்சுட்டான், எதிர் வீட்டுக்காரன் செய்வேன் வச்சுட்டான். இந்த செய்வினை எடுக்க முடியாது, அது பண்ணணும் இது பண்ணணும், ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணணும். இப்படிதான் மலேசியாவில் அஷ்டம சனி போயிட்டு இருந்தது. மீறி எது ஒண்ணுன்னா, குழந்தை அப்பாவோட ஆயில் எடுத்துக்கிட்டு வந்துருச்சு, அப்பா தாத்தாவோட ஆயில் எடுத்துக்கிட்டு போயிருப்பாரு. இந்த மாதிரி இருந்த ஜோசியத்தை தேடி 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 சலிச்சு போய் இருந்தாலும் ஒரு ஆறுதலுக்கு நம்ம ராசிபலன் பார்ப்போம்ல அஷ்டம சனியில, அதே நிலைமைக்கு யார் ராசிபலன் சொன்னாலும் கேட்பேன். ஏன்னா நாளைக்கு செக்பாட் வரும், நாளைக்கு கோடீஸ்வரன் ஆயிருவீங்க, இப்படிதான் ராசிபலன் சொல்லுவாங்க. என்னோட அஷ்டம சனி மிதுன ராசி. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது குருஜி ஐயாவுடைய ஒரு ராசிபலன் ஒரு டிவியில் பேசுறாங்க. அப்படியே 2 ராசிக்கு பேசிட்டு என் மிதுன ராசிக்குன்னு வரும்போது, மிதுன ராசிக்காரங்க யாரும் 2018 நல்லா இருக்கு. எனக்கு அப்படியே மெய் சிறந்து போச்சு. ஏன் சொல்றேன்னா, கண்டிப்பா நான் உங்களை ஐயா பெருசு அப்படிலாம் சொல்ல வரல. நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, நான் நோக்கு பண்ற ஒரு விஷயம் எங்கேயும் இருக்கிற ஒருத்தருக்கு எப்படி தெரிஞ்சது. 2018 நான் நல்லா இருக்கேன். எனக்கு என்ன நடக்குது, நான் என்ன நினைச்சேன்னா, நான் பைத்தியக்காரன் நினைக்கிறேன் நினைச்சேன். ஏன்னா எனக்கு சரி விஷயம் வரும், வாழ்க்கை
எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு இருக்கீங்க, கடன் பண்ணிருக்கீங்க, இங்கேயும் தெரியலன்னா அவங்க ஜாதகம் ஸ்ட்ராங்கா இருக்கு. இதெல்லாம் அவங்க சொல்ல எனக்கு ரொம்ப வித்தியாசமா சில விஷயம் புரிய வந்தது. மிக முக்கியமா அந்த செய்வன விஷயம் சொன்னல, அதுக்கு ஒரு 30,000 to 35,000 வெள்ளி. இது 1000 வெள்ளி சென்டிமீட்டர் 19,000 ரூபாய். நான் 35,000 வெள்ளி வரைக்கும் இந்த அஷ்டம சனியில பூஜை பரிகாரம் செய்வன கழிச்சிருக்கேன். கண்ணு ஊசிலாம் கேட்பாங்க. இதெல்லாம் பண்ணி எதுவும் வேலைக்கு ஆகாம நம்மளே கருத்துக்கலாம்னு சொல்லி ஐயாவை கூட ஆரம்பிச்சு அஷ்டம சனினா நமக்கு கெடுதல் நடக்கும். புதிய தொழில் செய்யாத, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாத, இந்த இடத்துல வேலை பிரச்சனையா தான் ஆகும். யாருக்கிட்டையும் மாணவ ரோசம் வெப்போ சூடு சொல்ல இல்லாம வேலையை தூக்கி போட்டுட்டு வராத. இந்த இடத்துல நீங்க அவமானத்தை சமைச்சு தான் ஆகணும். இந்த இடத்துல நடக்கிற சில விஷயம் எக்ஸல் பண்ணி ஆகணும். 10 வருஷம் கூட இருந்தவங்க அவன் உண்மையான முகத்தை காட்டிட்டு போவான், துரோகம் நடந்தே தீரும் அப்படின்னு அடிச்சு சொன்னேன். ஒரே ஒரு ஜோதிடர் இருக்காங்க உலகத்துல, ஐயா அவர்கள்லாம் அறிவி கொடுத்துருக்காரு. இதை பார்த்துதான் என்னதான் இது பெற்று பூந்து பார்த்தாலும் சொல்லிட்டு இந்த ஜோதிடத்துக்குள்ள நான் உள்ள வந்தேன். அங்க நீங்க இருக்கிறவங்களுடைய நிறைய பேருடைய அனுபவம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோச்சார ஜென்மசனி அஷ்டமசனி அமைப்புல தான் ஜோதிடம் நம்ம தெரிஞ்சிருக்கோம். நமக்கெல்லாம் அதுதான் அனுபவம். ஐயா சொல்றாங்க, ஏன்னா நம்மளுடைய முயற்சியை தாண்டி சில விஷயங்கள் நடக்கும்போது, ஏன்னா நமக்கு தெரியும் இந்த பிரச்சனை நடந்தா நம்ம இந்த அளவுக்கு முயற்சி செய்த போது அதை சரி பண்ணிக்கலாம். ஆனா அஷ்டம சனியில உயிர் மட்டும்தான் இருக்கும், வேற எதுவுமே நடக்காது. அது கூட ஏண்டா இருக்கும்னு தான் இருக்கும். இன்னைக்கு செத்து போயிடலாமா, நாளைக்கு செத்து போயிடலாமான்னு எந்தெந்த இடத்துல உயிரை விட்டுறலான்ற மாதிரியான ஆப்ஷன் தான் தேடி இருப்பேமே தவிர வாழணுன்ற எண்ணம், அதுவும் குறிப்பா சந்திரன் பலவீனமா இருக்கிறவங்களுக்கெல்லாம் பைத்தியக்காரர்கள் மாதிரி சுத்திக்கிட்டு இருப்பாங்கன்றது தான் ஜென்ம சனி அஷ்டம சனி விஷயம். இந்த வீடியோ பார்க்கும் பொழுதே உங்களுக்கு சில விஷயங்கள் புரியும். இப்பொழுது கடகராசியும் கும்பராசியும், அடுத்து சிம்மராசியும் மீனராசியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோச்சார சனி பகவான் நான் இருக்கும்போது நிறுத்தி நிதானமாக உன் வாழ்க்கையில் இதுதான் ஏன் நடக்குது பார்த்துக்கோ, இதுக்கப்புறம் நல்லா இருன்ற மாதிரியான சில விஷயத்தை கொடுப்பாங்க. இதில் பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்கன்றதை என்னோட வீடியோக்களில் பேசுவேன். ஏன்னா ஐயாவுக்கு தெரியும், நான் ஜோதிடம் பார்க்குறேன். என்னோட வீடியோக்களில் ஐயா சொல்லக்கூடிய சில விஷயம் ரொம்ப ஒத்து வரும்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். பாத்ரூமில் அழுகிறதுன்னு சொல்லிட்டு ஐயா ஒரு மாதமாக பேசுகிறாங்க. இந்த விஷயத்தை ஒரு 3 வருஷம் முன்னுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஐயா. ஏன்னா நான் பாத்ரூமில் அழுதுருக்கேன். என்னோட முகத்தை பார்க்கும்போது என்னடா நீ எப்படி இருந்த சிங்கம் மாதிரி என்னடா நடக்குது உன்னை சுற்றின்னு சொல்லி பாத்ரூமில் அழுதது நான், இருட்டில் அழுதது நான். இருட்டில் நீங்கள் அழுகிறீங்கன்னா உங்களுக்கு அஷ்டம சனியோ ஜென்ம சனியோ நடந்துட்டு இருக்குங்க. இல்லைன்னா நீங்கள் இருட்டில் அழுக மாட்டீங்க. இது என்னோட சொந்த அனுபவம். ஐயா சொல்லும் பொழுது சமீபத்தில் ஒரு பையனுடைய ஜாதகம், அந்த பையனுக்கு வந்து பாத்ரூமில் அழுதுன்னப்ப எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா என்னை ஃபாலோ பண்ணுறவங்க அவ்வளோ பேர் என்ன நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த பாத்ரூமில் அழுறது, அவர் கரெக்டாக சொல்கிறாருன்னு. அப்படிதான் இன்னொரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஐயா, மலேசியாவில் 20லேருந்து 35 வயதில் இருக்கக்கூடிய இளைய பையனுங்க, சின்ன பையனுங்க, ஒரு பொது வெளியில் பார்த்தா அவ்வளோ சந்தோஷமான வேற லெவல் நீங்கன்னு ஜோதிடர்களுக்கு ஜோசியத்துக்கு மரியாதையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன். மலேசியாவில் ஐயாவுடைய சுபத்துவம் சூட்சமங்களும் இந்த தத்துவத்தை மட்டுமே படித்து நான் எங்கே வேறு எதுவுமே தெரியாது. மிகப்பெரிய ஜோதிடர் வந்தீங்கன்னா கூட எனக்கு தெரியாது. ஏன்னா குருஜி ஐயாவை தவிர்த்து நான் வேறு எந்த வீடியோவும் பார்க்குறதில்ல. ஏன்னா எனக்கு ஜோதிடம் புரியுது. இதெல்லாம் விட ஒரு பியூட்டி என்ன தெரியுங்களா, ஐயா கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அந்த அஷ்டம சனியில் கஷ்டப்பட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி 3 மாதம் வெயிட் பண்ணி ஸ்லாட் கிடச்சோன்னே ஜாதகத்தை போட்டு ஜோசியம் நல்லா வருமே, ஆனால் 2022 செப்டம்பர் வரைக்கும் ஒன்றும் ஒரு நல்ல விஷயம் சொல்ல மாட்டேன்னொன்னே ஐயா கிட்ட பேசுனதே சந்தோஷம். ஏன்னா ஐயா கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறோன்னா எவ்வளோ விஷயம் அவரை பற்றி ஒரு மாதிரி சர்வே பண்ணுவோம், கோத்ரூ பண்ணுவோம். ஐயா கிட்ட பேசுனதே ஒரு விஷயம். என்கிட்ட ஐயா கிட்ட கேட்டேன், ஐயா இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்குமா மறுபடியும், திரும்ப நடக்கவே நடக்காது அப்படின்னு சொன்னேன். ஐயா சொன்ன பல விஷயங்கள் என்னோட வாழ்க்கையில் அவர் சொன்ன மாதிரியே நடக்கலை. அஷ்டம சனிலேருந்து மீண்டு வருவோன்ற எண்ணம் அஷ்டம சனியில் இருக்கிற யாருக்குமே இருக்காதுங்க. என்னோட வேலை இப்போ அஷ்டம சனிலையும் ஜென்ம கோச்சர அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு தயவுசெய்து எங்கேயும் ஜோசியம் பார்க்க போகாதீங்க. இந்த 2 வருஷம் மட்டும்தான் நீங்கள் கஷ்டப்படுவீங்கன்றது தாங்க என்னோட ஸ்டேட்மெண்ட். இந்த வார்த்தைக்கான அர்த்தம் அஷ்டம சனியை கடந்து வந்தவங்களுக்கும் ஜென்ம சனி கடந்து வந்தவங்களுக்கும் தெரியும். என்னடா 28 வயசில் ஜோசியம் பார்க்குறேன்னு என்னை பார்த்து சிரித்தவங்க ஐயா குருஜி ஐயா மாதிரி என்கிட்ட ஸ்லாட் வாங்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஜோதிடம் பார்க்க. ஆனால் ஆரம்பத்தில் பார்க்குறப்ப உன் வயசுக்கு இதெல்லாம் தேவையா, ஏன்டா தேவையில்லாத வேலை செய்கிற அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொல்லி ஜோதிடத்தில் இருக்கிற சில புரியாத வார்த்தைகள்லாம் கட் பண்ணிவிட்டு மலேசியா நாட்டுக்கு சொல்கிற மாதிரி விஷயம் புரிஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான சில விஷயத்த எங்கள் நாட்டோட பாணியில் சொல்லும்போது ரொம்ப சின்ன வயசு பையனுங்கள்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் மிகப்பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. ஜோதிடத்தை மட்டும் வச்சு நான் வேறு எதை பற்றியுமே பொதுவெளியில் பேசுகிறதில்ல, ஜோதிடம் மட்டும்தான் பேசுகிறேன். ஜோதிடத்தை குருஜி ஐயாவுடைய சுபத்துவ பாபத்துவ என்னோட ராசி பலனில் முதற்கொண்டு குருஜி ஐயாவோட சுபத்துவ பாபத்துவ அமைப்பு இருக்கும்.
சனியோட சேர்றாங்க பாபத்துவம் ஆகுது, குருவோட சேர்றாங்க சுபத்துவம் ஆகுது. இந்த பலனை பயன்படுத்தி கோச்சார அமைப்புகள் கூட சில இடத்துல அவ்வளவு துல்லியமாக வர்றதை பார்த்து ரொம்ப ஆச்சரியம் அடைகிறாங்க. இதெல்லாம் விட மிகப்பெரிய விஷயம் ஐயா, நல்ல ஜோதிடத்தை சொல்லும் பொழுது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய விஐபிகளுடைய தொடர்பு வருது. தயவு செய்து உண்மையான ஜோசியத்தை கற்றுக்குங்க. உங்களை தெய்வம் மாதிரி பார்த்து வாழ வைப்பாங்க. ஏன்னா இங்கே யாருக்கும் நான் எப்படி என்னவா ஆயிடுவேன், அவங்க செத்து போயிடுவாங்க இவங்க செத்துருவாங்க இல்லாமல் எனக்கு இதுதான் நடக்குங்க, இது நடக்காதுங்க, எனக்கு இதுதான் வருங்க, எனக்கு இது வராதுங்கன்னு சொல்கிற மாதிரியான ஜோதிடர் தேடுறாங்க. நான் உள்பட எனக்கு என்ன தான் ஏன் நடக்கும் அதை சொல்லுங்க அப்படின்னு தான் வந்தேன். அது எனக்கு தெளிவாக ஆணி அடித்த மாதிரி கொடுத்த ஒரு ஞானின்னு சொல்லுவேன் ஐயா அவர்கள். அவங்கக்கிட்ட இந்த ஜோதிடத்தை கற்றுக்கிட்டு இதே மாதிரி தேவை உலகம் முழுக்க எல்லாத்துக்கும் இருக்குது. நான் மலேசியாவிலேருந்து பார்க்கும்போது எனக்கு ஆஸ்திரேலியா தமிழ்நாட்டிலேருந்து கொண்டு வரீங்க. இந்த எல்லாமே என்னென்னா இவன்ட்ட போனால் உண்மையை சொல்லிடுவான் ஐயா. இந்த வார்த்தை உங்ககிட்டையும் வரணும். இந்த ஒரு வார்த்தைக்காக நீங்கள் குருஜி ஐயாவை 100 விழுக்காடு கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணுங்கள். அங்கேருந்து போய் வராது. ஏன்னா நான் ஜோதிடம் பார்க்குறேன், மிகப்பெரிய நபர்கள்லாம் சொல்லும் போதுண்ணே நீங்கள் இதை சொல்லிடுவீங்கன்னு தெரியுண்ணே, நோய் இருக்குண்ணே, தீர்மானே தீராதண்ணே, இது தீராத நோயிண்ணே. ஒரு சொல்லப்போனால் ஒரு தீர்க்க முடியாத பாலியல் நோய். அந்த நபர்கிட்ட பார்க்கும்போது எல்லாம் பார்த்துட்டே வந்துட்டு தீராத நோய் இருக்கணுமே அண்ணே, இத்தனை ஜோசியர்கிட்ட பார்த்தேண்ணே, நீங்கள் மட்டும்தான் இதை சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் சொல்லிட்டீங்கண்ணே. 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியோட தொடர்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சில அமைப்புகளில் இருக்கும்பொழுது ஒருத்தருக்கு தீர்க்க முடியாத நோய் வரும். அதில் அவர் இறந்து போவாரா இறந்து போக மாட்டாரா, இது லக்னமும் லக்னாதிபதியும் தீர்மானிப்பாங்க. இந்த இடத்துல ஒருத்தருக்கு சிகிச்சை, ஒரு கொமென் ஐயாரா லாஸ்ட் வீக் வந்தது, விதியை அக்செப்ட் பண்ண சொல்கிறீங்க ஆனால் வயிற்று வலி வந்தால் ஹாஸ்பிட்டல் போக மாட்டாங்களான்னு கேட்டார். ஹாஸ்பிட்டல் போய் இறந்து போகிறவங்க என்ன கேட்டகரி அப்படின்னு ஒரு கொமெண்ட் கொடுத்துருந்தேன். என்ன விஷயம்னா, உங்களுக்கு எது அனுமதிக்கப்பட்டிருக்கு இதுதாங்க ஜோதிடம். உங்களுக்கு நல்ல தாய் நல்ல தந்தை அனுமதிச்சிருக்காங்க, உங்களுக்கு நல்ல அப்பா அம்மா இருக்க போகிறாங்க, உங்களுக்கு அரசு வேலை அனுமதிக்கப்பட்டிருக்கு, அரசு வேலை கிடைக்க போகுது. இதை தாண்டி நீங்கள் அரசியல்வாதி ஆகிறீங்களா, ஆயில் அண்ட் கேஸில் பெருசாக வரீங்களா, விவசாயத்தில் சாதிக்க போகிறீங்களா, அந்த விவசாயத்தினுடைய படிநிலைமை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் அப்படியே புட்டு வச்சிடலாம். ஜோதிடத்தை நல்ல மாதிரி சொல்லுங்கள். யாரும் ஜோசிக்காரன் போகிறான் பாருன்னு உங்களை பார்த்து சிரிக்க மாட்டாங்க. அதுக்கு நான் சாட்சி. மலேசியாவில் தீபாவளிக்கு பட்டாசு வாங்க போனேங்க. அந்த பட்டாசு வாங்க போகிற கடைக்காரங்க 2 பேர், அண்ணே நான் கும்பராசினே, ஒன்றுமே சொல்லாதீங்க எனக்கு எல்லாம் நடக்குதுண்ணே, இந்தாங்க நான் ஆஃபரில் பட்டாசுன்னு கொடுத்தாங்க. நல்ல ஜோதிடம் சொல்லும்போது உங்களை மதிப்பாங்க. மலேசியாவில் ஜோதிடத்துக்கு ஆதித்ய குருஜி ஐயாவுடைய அவர் பார்க்கும்போதே குருஜி ஐயா தானே சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. குருஜி ஐயாவோட அனுமதியோட, அவரோட உண்மையிலே சொல்லணும்னா அவர் கொடுத்த அறிவோட ஜோதிடத்தை சுத்தம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அங்கே இருக்கிற ஜோதிடர்கள் நிறைய எதிரி ஐயா எனக்கு. முக்கியமாக அந்த பூஜை பண்ணுறவங்கெல்லாம் பயங்கரமாக டிஸ்டர்பாக இருக்கிறாங்க. என்னால் பூஜையினாலேயோ புனஸ்காரத்தினாலேயோ எதையும் மாற்ற முடியாதுன்றது என்னோட அனுபவ பாடங்க. அஷ்டம சனியில் உங்களோட கடவுளே பக்கத்தில் நின்னாலும் சனி பகவான் மட்டும்தான் அவரோட கடமையை செய்வாருன்றது தான் என்னோட முழுமையான கருத்து. அதை நீங்கள் நல்லா கோத்ரூ பண்ணவங்ககிட்ட கேட்டு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். வாய்ப்பளித்த ஜோதிட ஜாம்பவான்களுக்கு நன்றி. ஏன்னா ஒரு எளிய ஒரு சின்ன விதியை வச்சுக்கிட்டு விக்னேஸ்வர் அப்படியே ஒரு ருத்ர தாண்டவம் மாறிட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. உலகம் முழுக்க உண்மை இருக்கக்கூடிய ஒன்று ஒரு உள்ளத்தை டச் பண்ணோம் அப்படின்றதுக்கு அவரும் ஒரு உதாரணம். 28 வயசுன்றார். எவ்வளோ சின்ன வயசில் ஜோதிடத்தை ஓரளவுக்கு தொழிலாகவே வச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். இன்னும் என்னுடைய ஆன்லைன் வகுப்பு மாணவராக தான் இருக்கிறாரு. உண்மையிலேயே இன்னும் அந்த பழமையில் மலேசியாவில் அந்த பூஜை புனஸ்காரம்ன்றது உண்மை தான். ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டில் வரக்கூடிய அத்தனை மலேசிய சகோதர சகோதரிகள், ஐயா எனக்கு யாருன்னா செய்வனை வச்சிட்டாங்களா, எனக்கு ஏதாவது அதை வச்சிட்டாங்களா, இந்த செய்வனை வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க, இதை எப்படி எடுக்கணும், இதுக்கு எவ்வளோ பூஜைக்கு செலவாகும், இப்படித்தான் கிளையண்ட்டுங்களுடைய கேள்வியே இருக்குது. அதுதான் உண்மை. ஒரு 5 லட்சம் செலவு பண்ணி பூஜை பண்ணிட்டா இப்போ வச்சுருக்கிற அந்த செய்வினையை எடுத்துடலாமா? நான் உண்மையிலேயே மாலை மலரில் எழுதுகிற கட்டுற மாதிரி செய்வினை என்பது செய்கிற வினையும் இல்லை, செய்யாத வினையும் இல்லை, அதுக்கு ஒரு வினையே இல்லைன்னு எத்தனை பேருக்கு சொன்னால் புரியும்? ஆனால் மெதுவாகத்தான் மாறும். ஆக ஜென்மச்சனி அஷ்டமச்சனியில் ஒருவர் பாதிக்கப்படுகிறார் என்பதை விழாவரியாக கைதட்டல்களோடு அருமை இளவல் விக்னேஸ்வர் பேசும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. நான் எதையுமே மனசில் வச்சுக்காத ஆளுங்க. இங்கே ஒருத்தர் தன்னைத்தானே பேராசிரியர்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தர் இருக்கிறாருங்க. அவர் கோச்சாரமே இல்லைன்னுவார். ஒரு முட்டா பைய, ஒரு திருட்டு பைய ஒருத்தன் அவன்தான் பேராசிரியர்னு சொல்லுவான். அந்த அளவுக்குலாம் மரியாதையே தேவையில்லை.
அந்த ஒரு ஆள் வந்து இப்போ கூட சனிப்பயிற்சி பற்றி ஒன்று பேசியிருக்கிறாரு. அதில் ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? அந்த முட்டாள் பேராசிரியருக்கான பதில் இது. எனக்கு சதய நட்சத்திரம், எனக்கு கும்பராசி, எனக்கு ஜென்மச்சனி ஒன்றும் பண்ணலையே, நான் நல்லா தானே இருக்கேன். இது அந்த ஆளுடைய வார்த்தை. அட முட்டாளே, போன வருஷம் இதே மாநாடு இதே இடத்துல நடந்தது. உனக்கு சதய நட்சத்திரம், ஜென்மச்சனி, 26 வீடியோ போட்ட. 26 வீடியோவையும் அழிச்சிட்டு 26வது வீடியோவில் ஒன்று பேசினேன். என்ன பேசினேன் தெரியுமா? எனக்கு பிபி ஏறி போச்சு, எனக்கு ராத்திரியெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது, என் பொண்டாட்டி என் பொண்ணு என்னை திட்டுறாங்க, உனக்கு எதுக்கு வேலையான்ட்டு. 2 மாதமாக எனக்கு தூக்கமே இல்லை. அப்போ உன் சதய நட்சத்திரத்தில் ஜென்மச்சனி போச்சு இல்லை, நான் உன்னை தூக்கம் வராம வச்சேன்ல, அதுதான்டா நீ சொல்கிற கோச்சாரம். உனக்கு ஒன்றுமே இல்லைன்றியே, ஜென்மச்சனி இல்லைன்றியே. உன்னுடைய சதய நட்சத்திரத்தில் அந்த ஜென்மச்சனி போகும்போது உன்னுடைய பொறாமையின் காரணமாக நாங்கள் போன வருஷம் நடத்தின மாநாட்டில் உனக்கு தூக்கமே வரலையே, உன்னை ஜென்மச்சனி என்ன பாடுபடுத்துச்சுன்றத கோச்சாரம் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த முட்டாள் பேராசிரியர் இந்த என்னுடைய மாணவனுடைய பதிலையே இந்த ஜென்மச்சனி அஷ்டமச்சனி அமைப்புகளை கண்டிப்பாக புரிந்து கொள்வார். ஆனால் முட்டாள்களுக்கு என்றைக்குமே புரியாதுங்க. நான் யாரை சொல்கிறேன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த ஆளுடைய பேரை இந்த மேடையில் சொல்வதற்கு அவருக்கு தகுதி கிடையாதுன்றதுனால அந்த ஆளுடைய பேரை சொல்லலை. ஆக ஒரு மாணவரே, உண்மையிலேயே ஜோதிடத்தில் எல்லாம் தேவை. நட்சத்திரங்களில் பலன் இல்லை என்று சொல்லக்கூடிய நான் கூட நட்சத்திரங்கள் தேவையில்லைன்னு சொன்னால் என்ன மாதிரி முட்டாள் வேறு யாரும் கிடையாது. நட்சத்திரங்கள் இல்லாமல் ஜோசியமே இல்லையே.